ரீசெண்டாக ஹோம் பேக்கர்ஸோட யூடியூப் சேனல் பார்த்து பார்த்து வெறியாகி நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கப் சுகர் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா 4 எக் எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. கல்லக்கண்டா நாயக்கானும் நாயக்கண்டா கல்லக்கானும் இன்றைக்கி எல்லாமே கிடச்சிச்சு. அதான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முட்டை உடைக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். கரெக்டாக உடஞ்சிருமா அப்படின்றதுனால அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் உடச்சி ஊற்றிருப்பேன். அப்புறமா ஜீனி எடுத்த அளவு ஆயில் எடுத்துக்கிட்டேன். நான் பாம் ஆயில் தான் எடுத்தேன். எல்லாத்தையுமே மிக்சியில் நல்லா அரைச்சி ஒரு குண்டால கொட்டிக்கிட்டேன். அப்புறமா அதே அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கு பாதி அளவு பேக்கிங் சோடா இருக்கும்ல, ஆப்ப சோடா, அது எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரே இதில் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் அந்த புஃப்னஸ் வராது. இதை நான் மிக்ஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நானே இன்றைக்கி தாங்க செஞ்சு பார்த்தேன். ஓவன் வீட்டில் ரொம்ப நாளாக சும்மாவே கிடக்குதே, சரி அதை தூசி தட்டி செய்வோமேன்னு செஞ்சேன். ஓரளவுக்கு மாவு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் நான் ஆஃப் கேமராவில் போயிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இந்த ரிப்பன் பதம் வரும், அதுதான் கரெக்டாக இருக்கும். அதனால் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அந்த பதம் வரணுமோ அந்த அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி அந்த இதை கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. தோசை மாவு பதம் கூட கரெக்டாக தான் இருக்கும் சொன்னால். இப்போ பார்த்திங்கன்னா வரும், இதுதான் அந்த ரிப்பன் பதம். இப்போ நான் ஒரு சட்டியே எடுத்துக்கிட்டேன். நம்மக்கிட்ட பேக்கிங் ட்ரேலாம் கிடையாது. பேக்கிங் ட்ரே மாதிரி ஒரு சட்டி இருந்துச்சு. அதில் நம்ம கொடுத்து பாம் ஆயிலே க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் மைதா மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நம்ம கேக் செஞ்சால் ஒட்டாமல் வரும். அதனால் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி டேப் பண்ணிங்கனாலே எல்லா இடத்துலையுமே அது போய் கரெக்டாக நின்றுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச மாவை இதில் கொட்டிடலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி விழணும். இதுதான் ரிப்பன் பதம். 2 தட்டு தட்டிக்கலாம் கீழே, அந்த ஏர் பபிள்ஸ் போகிறதுக்கு. அப்புறமா ஓவன் ஓடுதா இல்லையானே எனக்கு டவுட்டு. சரி, ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி பார்த்தேன், ப்ரீ ஹீட்டு. நீங்களும் பண்ணிங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 220 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் நான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட். இது அக்ரோ ஓவன் தான், ஆனால் பயங்கர ஹீட். வெளியே ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும். வச்சிட்டேன். எனக்கு நடுவுலையே கேக் பேக் ஆகுதான்னு ஒரு ஆர்வ கோளாறில் ஒரு 20 நிமிஷத்துலேயே எடுத்து பார்த்துருவோம். அந்த ரெட்னஸ் வந்துச்சா, எடுத்து பார்த்துருவோம் அப்படின்ட்டு எடுத்து வேகமாக வச்சிட்டேன். பார்த்தா மேலே நல்லா வெந்த மாதிரி தான் இருந்தது. சரி, எல்லாமே சொல்கிற மாதிரி ஒரு கத்தி வச்சு நம்ம குத்தி பார்ப்போம் ஒட்டாமல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தேன். நல்லா சாஃப்டாக போச்சு. பார்த்திங்கன்னா கீழே மட்டும் வேகாமல் இருந்தது. அப்போது இது வேகலை. திருப்பி நம்ம அடுப்பில் வைக்கணும். வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், மேலே நல்லா இதாகிடுச்சு, வெந்துருச்சு. அதுவும் நம்மளுக்கு தெரியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த அவசரத்தில் மேலே அந்த புஃப்னு வந்ததெல்லாம் பிச்சு தின்னுட்டேன். ஆனால் அந்த ஸ்பாஞ்ச் நல்லா தான் வந்திருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தான் அவசரத்தில் மேலே எலி கொரும்புன மாதிரி கொரும்பி வச்சிட்டேன். நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எசக்கு புசக்காக போயிடுச்சுன்னா கொஞ்சம் சரியாக வராது. அந்த மேலே உள்ள இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பீஸ் போடலாம் அப்படின்னு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய பிள்ளைங்களுக்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த கட் பண்ணதை பார்த்திங்கனாலே நல்லா டேஸ்ட்டாக செமையாக இருந்தது.